Hi friends and welcome to Invent Coding. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பைத்தான் வீடியோஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் பேசிக்கான ஒரு ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம், அப்புறம் பைத்தானில் நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் எதாவது பார்க்கலன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தான் நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேரியபிள் ஹேண்ட்லிங் வந்து பைத்தானில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வேரியபிள்ஸ் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்கணும். பட் அது நம்ம கண்டினியூஸாக இப்போ போட போகிற வீடியோஸ் எல்லாமே அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேசிக்கான ஒரு வேரியபிள் ஹேண்ட்லிங் எப்படி பைத்தானில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புது பைத்தான் ஃபைல் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து நான் variables.py அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பைத்தான் ஃபைல் பார்த்தீங்கன்னா variables.pyன்னு சொல்லி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நிறைய பேராமீட்டர்ஸ் நம்ம வந்து பாஸ் பண்ணியிருந்தோம். ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணியிருந்தோம், அப்புறம் நியூமெரிக்கல் டேட்டா, அதாவது இன்டிஜர் பாஸ் பண்ணி நம்ம வந்து அது அவுட்புட் வந்து எடுத்திருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு வேரியபிள் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அது ஆக்சுவலாக என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு சும்மா நீங்கள் ஒரு நேம் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிளேஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். பிளேஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்க்குள்ளே சென்னை அப்படின்னு சொல்லி நான் போட்டுறேன். ஸோ இப்போ இந்த பிளேஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னோடய வேரியபிள் நேம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வேரியபிளுடைய வேல்யூ ஆக்சுவலாக. ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த பிளேஸ் வந்துங்கிற சென்னை அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எந்த விதமான அவுட்புட் இருக்காது. இது வந்து ஆக்சுவலாக என்னோட கோடு பைத்தான் டெர்மினல் ரன் ஆகுறது. பட் அது அவுட்புட் பார்த்திங்கன்னா எம்டியாக தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ இப்போ இது நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ இந்த வேரியபிளை என்னால் பிரிண்ட் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே, அதாவது பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம வந்து இந்த ஒரு ஸ்ட்ரிங்கை டேரெக்டாக கொடுத்துருப்போம். அப்புறம் நியூமெரிக்கல் டேட்டா டேரெக்டாக பாஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுலேருந்து நம்ம வந்து அவுட்புட் வந்து பார்த்துருப்போம். ஸோ இப்போ இந்த வேரியபிளே என்னால் ஆக்சுவலாக இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னால் கொடுக்க முடியும். ஸோ இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு இந்த கோடை நான் ரன் பண்ணுறேன். டெர்மினல் க்ளியர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த கோடை நான் ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஸோ சென்னை அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் பிளேஸ் அப்படிங்கிற வேரியபிளில் சென்னை அப்படிங்கிற வேல்யூவை நான் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இதை நான் வந்து பிரிண்ட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிளேஸுங்கிற வேரியபிள் வச்சுட்டு நான் பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துறேன். ஸோ பிரிண்ட்டும் எனக்கு ஆயிடுது. ஸோ இதுதான் ஆக்சுவலாக நம்ம பைத்தானில் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். ஸோ நிறைய இடத்துல வேரியபிள்ஸ் வந்து ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளோட ஒரு வேரியபிளை வந்து ஒரு வேல்யூ வந்து ஒரு வேரியபிள்குள்ளே நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ வேரியபிள்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பைத்தான் கோர்ஸில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்ட்ரிங் தான் ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஈக்குவல் டு நான் வந்து 100 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போ கொடுத்துட்டு டெர்மினல் நான் க்ளியர் பண்ணிடுறேன். ஸோ இந்த ப்ரோக்ராமை நான் ரன்னும் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 100 அப்படிங்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு நியூமெரிக்கல் டேட்டாவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் இந்த பிளேஸ் அப்படிங்கிற வேரியபிள் நேம் வந்து டிஃபைன் பண்ணும்போது ரொம்பவே ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷனாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பிளேஸ் ஈக்குவல் டு 100னா இது வந்து இன்வாலிடாக இருக்குது. இதே ஒரு ப்ரைஸ் ஈக்குவல் டு 100னா 100 rupees அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கலாம். ஸோ இந்த நேம், அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய நேம் வந்து ரொம்பவே ரிலவெண்ட்டாக கொடுக்கணும். அது வந்து ஒரு ப்ரோக்ராமிங்குடைய ஸ்டாண்டர்ட்ஸ்னே நம்ம சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டி நம்ம ஃபர்தராக டெவலப் பண்ண போகிற டெவலப்பர்ஸ்க்கு ஆக்சுவலாக ரொம்பவே அது வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக சிச்சுவேஷன் வந்து கொண்டு போய் இருக்கும். ஸோ நம்ம ஆக்சுவலாக ரிலவெண்ட்டான நேம்ஸ் தான் வேரியபிளுக்கு ஆக்சுவலாக கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதை ரன் பண்ணி வேணால் காமிக்கிறோம். ஸோ வேறு எதுவும் நம்மளுக்கு எரர் இருக்காது இதில் மோஸ்ட்லி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து நம்ம கொடுத்தோம், இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இப்படி ஒரு வேரியபிளில் நம்ம வேல்யூஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து இன்டிஜர்ஸ்க்கும் நம்ம இது மாதிரி பண்ணலாம், ஸ்ட்ரிங்ஸ்க்கும் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது சம்மந்தமாக ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் பிரிண்ட் ஆஃப் ப்ரைஸை வந்து நான் ஆக்சுவலாக இங்கே கொடுக்குறேன், மேலேயே கொடுத்துட்றேன். ஸோ இங்கேயே எனக்கு விஎஸ் கோடே பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக எரர் சொல்லுது. ஸோ இட்ஸ் நாட் டிஃபைன்னு சொல்லுது. பட் ஸ்டில் இதை நான் ரன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எரர் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் வந்து டிஃபைன் ஆகலை அப்படின்னு தான் சொல்லுது. ஏன்னா நேம் ப்ரைஸ் இஸ் டாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லுது. ஸோ இட் மீன் பிளேஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ அது சம்திங் அது நம்மளுக்கு இல்லை. பட் இந்த ப்ரைஸ் வந்து டிஃபைன் ஆகலை அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்லியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஆக்சுவலாக நம்மளுடைய வேரியபிள்ஸை டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் தான் பிரிண்ட்டில் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு இது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னொரு ப்ராப்ளம் நம்ம பார்த்துலாம். ஸோ ரொம்ப பேசிக்கான ப்ராப்ளம் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பழையபடி கோடை மாற்றிடுறேன். இந்த ப்ரைஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நான் மேலேயே கொடுத்துட்றேன். ஸோ கீழே வந்து நான் ப்ரைஸை வந்து யூஸ் பண்ணிடுறேன். ஸோ ஜஸ்ட் என்னால் இன்க்ரிமெண்ட்டும் பண்ணிக்க முடியும் இந்த ப்ரைஸ் வேரியபிளை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரைஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் +2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ இது நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராமிங்கில் உங்களுக்கு பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சிம்பிளான விஷயமாக தான் தெரியும். ஸ்டில் நான் பைத்தானில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டெர்மினல் பார்த்தீங்கன்னா க்ளியர் பண்ணிடுறேன், ஃபைல் சேவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஃபுல் கோடையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாரி,
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 102 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நான் ப்ரைஸ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு வந்து வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees அப்படிங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வேரியபிளை வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ +2 பண்ணிவிட்டு திரும்பி ப்ரைஸ் வேரியபிளை அசைன் பண்ணிடுறேன். ஸோ திரும்ப நான் ப்ரைஸ் வந்து பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 102 சொல்லி வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம சிம்பிளான ஒரு 2 ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தோம்னா வேரியபிள் ஹேண்ட்லிங் வச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னும் பைத்தானோட அட்வான்ஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக ஒரு டுட்டோரியல் நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் until then bye and take care friends. Bye.